பின்னாடி சுத்தமாக நடக்கவே முடியலைங்களா? பின்னாடி 2 கால் ஒரு மாதிரி தேக்கி போய் மடி விழுந்துடுறாரு. ஒரு கால் ஊனவே முடியலைங்க. பின்னாடி 2 காலுமே ஒரு கால் வீங்கி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக. ஏன் தம்பி அவரே ஒரு நல்ல மனசோட கொடுக்குறாரு, அதை நீ உங்களுக்கு வேணாமான்னு கேட்குற? அது இருந்தால் அவர் இன்னொரு நாய்க்கு யூஸ் பண்ணிக்குவார் அவர். எந்திரி ஒன்சா முடியல. சரி ஒன்றும் இல்லை வா யூரின் எல்லா பேரும் வயிற்ற தொட்டோன்னே யூரின் போகிறாங்க. இந்த கால் அடிபட்டு ஒரு 2 ஆனால் சாக்கு தம்பி சாக்கு அது போது பரவாயில்ல கொடுங்க. யூரின் போகிறாங்களா நீ கொடுப்போம். ஆ ரெடி பண்ணிட்டு விட்டுருவீங்களா மறுபடியும்? அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நடக்க முடியாது. இங்கே அப்படியே ஆஸ்பத்திரி போகுது. சரி அவ்வளோதான். அது இருக்கிறதுனால முரண்டு பிடிக்கிறான், இல்லைன்னா அமைதியாக இருந்து. சரி உள்ள படுத்துக்க. சாப்பிட்ற போட்டினா உள்ள போய் படுத்து. ஏன்னா அட்டைக்கிட்ட வச்சுக்கலாமா ஜம்ப் ஆகுறதுக்கு? நீ அந்த பக்கம் திரும்பி ஆஸ்பத்திரி போயிட்டு வருவியா? அந்த பக்கம் திரும்பிட்டேன். சரி போ. ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். படுத்து தண்ணி அப்போ கழுவி தான் ஆகணும், வேற ஒன்றும் இல்லைங்க. சாம்பிள் பிளட்டு கொஞ்சம் அதிகமாக எடுங்க, பிளட்டு பத்தாது. காட்டும் போது நல்லா வீங்கி இருக்கு. யூரின் சார் வயிற்று அமுத்தி எடுத்தோடனே ஃபுல்லாக யூரின் போயிட்டேன். யூரினே போகாமல் இருந்தான். அப்படின்னு வயிற்று தொட்டோடனே கொஞ்சமாக சாப்பிட்டாங்க சார். பெயின் இதனால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று உள்ள இருக்காங்க.